தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்று 75 நாள் கடந்து போயிட்டு இருக்கு வெற்றிகரமாக அப்படிங்கிறது தெரியும். இந்த தலைவர் விஜய் அவருடைய வெற்றியை, தாவேக்காவோட வெற்றியை சில பேரால் ஏற்றுக்க முடியலை, ஒப்பாரி வச்சு அழுதாங்க. அதெல்லாம் நம்ம பல நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தெரியும். அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்போம். திரள்நிதி திருடன், 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறார், அப்படியெல்லாம் நிறைய வைப்போம். புது மாதிரியான உருட்டுகளோட நேற்று அண்ணன் வந்திருக்கிறாப்புல. அந்த ஜனநாயகத்தின் மக்கள் கூட நிற்கும் போது ஈழமாகவும் பாடமாகவும் எங்க கூட நிற்பாங்க அப்படிங்கிறது. வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு எங்களையும் வாழ வைக்கும் அப்படிதான் பேசுவாங்க வச்சுங்களேன். பேசிட்டே இருக்கும்போது அன்பு அவரது மொழியா அப்படி பேசிட்டோம்னா ஆளு அப்படி பயந்துருப்பல அப்படி மாப்பிள்ள வச்சுக்கலாம். பேசிக்கும்போது இடையில வந்து சாக்ரடிஸ் தான் சொன்னாரு, நாமக்கல் கவிஞர் சொன்னாரு, டட்ட டுடுட்டு வீரங்கோயில சாமி வர மாதிரி, சாமி ஆடு மாதிரி நல்லா பேசாப்புல. ஈயத்தை காய்ச்சி குடிச்சா அவன் தொண்டைக்குரல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருப்பாவல. அதே மாதிரியான நேற்று அந்த பேச்சு இருந்துச்சு. சீமானுடைய பேச்சு ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருந்தது. அப்படிங்கும் போது நம்மளுடைய களப்பணிகள் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அப்படிங்கிறது உணர்ந்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் இதே மாதிரி தான் இனிமே போகும். இதை விட தலைவரை வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல அட்டாக் பண்ணாங்களோ அதே மோடுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இடைத்தேர்தல் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால திமுகவுடைய கைகுலிகளாக இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தெரியும். பொது வேட்பாளராக நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அண்ணன் கொள்ளவெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறாராம். எதுக்கு கொள்ளவெறியோட காத்துக்கிட்டு இருக்கிறாப்போல? இந்த இதுக்கு இடைத்தேர்தலுக்கு கொள்ளவெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் போது சிவன் தாண்டவத்தை பார்த்துருப்ப, எங்க அண்ணன் சீமான் தாண்டவத்தை பார்த்துருக்கியா 2026 தேர்தல் நீ பார்ப்ப அப்படின்னாங்க. சரி, இந்த ஆள் என்ன தாண்டான் நானும் பார்க்கறேன்டான்னு வச்சிருந்தா கடைசி வரைக்கும் 8 மணி நேரம் 13 மணி நேரம் அந்த ஜீரோவை பார்க்க வச்சுட்டாங்க. எனக்கு அதோட பெரிய வருத்தையா. டெய்லியும் காலையில பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட போகும்போதெல்லாம் எனக்கு சீமான் ஞாபகம் தான் வருது. அவன் தம்பி ஜீரோ பாருங்க தம்பி, ஜீரோ பாருங்க தம்பின்றான். ஏண்டா ஒரு நாள் முழுக்க உட்காந்து 13 மணி நேரம் உட்காந்து ஜீரோ பார்த்தோம்டா. நான் எங்ககிட்டே வந்து ஜீரோ பாருன்ற அப்படியாக அண்ணன் கொள்ளவெறியோட காத்துட்டு இருக்கிறாப்ப அந்த இடைத்தேர்தலுக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? வரணும். காவிரி சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் குறித்து இரட்டை அர்த்தம் வாய்ந்த ஒரு வார்த்தையில இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சமநிலை தவற ஆரம்பிச்சுட்டாங்க. இது இன்னும் போக போக அதிகரிக்க போகுது. இவர்கள்லாம் இப்படிதான், இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் உண்மை முகம்லாம் இப்படிதான் அப்படிங்கிறத முகம் கிழிய ஆரம்பிச்சிட்டு அது குறித்து விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பாதி விடுங்க. அது பிறகு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நேற்றுக்கு முடிஞ்ச நியூஸை கொண்டாந்து அடுத்த நாள் சாயந்தரம் கொடுக்குறேன், நீ எல்லாம் மனுஷனா? அதாவது சில ஒர்க் இருக்கு, அதெல்லாம் இது பண்ணிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய கண்டினியூட்டி ஒரு நாள் முழுக்க உள்ள செய்தியை சாயந்தரம் நேரம் ஒரு 5 மணிக்கோ ஒரு 6 மணிக்குள்ள நாங்கள் ஒரு டிசிஷன் ஃபில் பண்ணிட்டு இன்னும் 1 or 2-3 டேஸுக்குள்ள நாங்கள் ப்ரீப்பராக உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு நாள் நடக்கிற நிகழ்ச்சியை முழுக்க அன்னைக்கு சாயந்தரம் கொண்டாந்து சேர்க்கிற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் அந்த திரள்நிதி குரூப் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சிடறேன். 41 பேர் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 31 பேருக்கு தலைவர் விஜய் அவர்கள் அரசு ஆணை வழங்கினார் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு தாவேக்காவுடைய சார்பாக நாங்கள் ஒரு நினைவு சின்னம் வைக்க போறோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஒரு கட்சியின் சார்பாக அது பண்றாங்க. அது ரொம்ப எப்படின்னா தான் கூட்டத்துக்கு வந்ததுனால அந்த இறந்திருக்கிறாங்க மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, இது எங்களுடைய உரிமை கடமை எல்லாமும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்களும் தாவேக்காவும் நினைச்சு அதை பண்றாங்கன்னா அது அப்ரிஷியேட்டபிள். அது நல்லது கெட்டது தவறு அது சரிங்கிறத தாண்டி அந்த முன்னெடுப்பு ஒரு கட்சியின் சார்பாக எடுக்கிறாங்கன்னா அது வாழ்த்துக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய சார்பாக மன்னார்குடியை சார்ந்த விக்னேஷ் அப்படின்ற பையன் மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு அந்த இறந்து போன அந்த போராட்டத்தில், காவிரி மீட்பு போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த விக்னேஷ் அப்படின்ற பையன் மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு செத்துப்பிட்டான். மன்னார்குடியை சார்ந்த பையன்.
அந்த பையனுக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் கட்டுவதாகவும் அதற்கு பிறகு அவங்க குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலேருந்து மொத்தம் ஒரு 16.7 லட்ச ரூபா 16,70,000 கலெக்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். பாக்கியராஜ் அப்படின்றவர் தான் முன்னின்று கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இதுவரையிலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூபா கூட போய் சேரல. பணமெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, வெளிநாடுகள்ல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் கொண்டு போய் சேரல? அது யார் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அந்த விக்னேஷுடைய அம்மா, இறந்து போன விக்னேஷோட அம்மா இன்று வரையிலும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சீமான் அந்த காசை எடுத்து தின்னுட்டு போயிட்டான், அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நினைவு சின்னம், அதாவது ஒரு பெரிய மணிமண்டபம் ஒன்று கட்டுறேன்னு சொல்லி அதுக்கான பணமும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்ல 10 லட்சம் பணம், மொத்தம் ஒரு 17 லட்ச ரூபா நெருங்கி அந்த பணம் நாம் தமிழர் கட்சியால சூறையாடிப்பட்டு அவங்களே தின்னுட்டு போயிட்டாங்க. அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகளில் பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டலை. கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அது வந்து சீமான், இடும்பவனம் கார்த்தி, விக்னேஷோடைய பெற்றோர்கள் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவங்க வந்து என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போகல. என்னுடைய சித்தப்பா வீட்டில் சித்தி என்னை அழைச்சிட்டு போனாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்க அழைச்சிட்டு போனாங்க. எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கானது முடிவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. கட்சி சம்மந்தமாக யார் கூடவும் நான் பயணிக்கவே இல்லை. ஆனால் சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகையெல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் வதந்திகள் வந்துச்சு. அது உண்மை. அதை யார் சொன்னோன்னா அந்த அம்மாவே சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ எங்களோட நீங்கள் ஒப்பிடாதீங்க. நாங்கள் எங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போன அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த குடும்பம் மீண்டு வரணும், அவங்க கூட கடைசி வரைக்கும் துணை நிற்கணும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் நினைக்கிறாரு. அதனால அதெல்லாம் பண்றாரு. அதனால வந்து அரசு பதவி தரேன் அப்படின்னு சொல்லி பதவி கொடுத்தார். அதனால 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தார். நினைவு சின்னம் கட்டுறேன், கடைசி வரையிலும் அது நினைவாக என் மனசுல இருக்கும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. உங்களுக்கு எங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது நாம் தமிழர் கட்சிக்கு எங்களுக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அந்த ஆடியோ நம்மளுடைய சாட்டையை பற்றி நம்மளுடைய சீமானன்னு ஒரு பேசின பேச்சு அப்படிங்கிறது சில பேர் கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்காதவங்களுக்கு இந்த ஆடியோ தரேன். மேபி ஒரு 1.5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை குடும்பத்தோட உட்கார்ந்துருந்தாலோ இல்லை குழந்தைங்களோட உட்காந்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாலோ, இல்லை நான் டிவியில் போட்டு பார்க்குறேன், டிவியில் போட்டு பார்த்தா ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பாக இதை மேக்ஸிமம் நாங்கள் மியூட் பண்ணிட்டு நாங்கள் போட பார்க்குறோம். சீமான் பேசின வார்த்தை தான், நான் பேசின வார்த்தை இல்லை. சீமான் பேசின வார்த்தையை நாங்கள் மியூட் போட்டு போடுற அளவுக்கு தான் இருக்குது. நேற்று கூட அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட வார்த்தை பேசினாரு அப்படிங்கிறது தெரியும். யார்கிட்ட சொல்லுவேன்? கட்சிக்காரன்ட்ட சொல்லுவேன், முதல்ல அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதுதான் நான் இருக்கேன். நீ என்ன மயத்துக்கு நீ ஒவ்வொன்றையும் வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் கூட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்போ உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி வேட்சாலம் இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட வேணவனே. இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லு. எடுத்தோன்னே அவர் இதுலதான் பேசுவார். அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார். அடிச்சுட்டாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லு, அது சட்டப்படி என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும். அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சீமான் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும். இப்ப நம்ம போராடலைன்னா அது அவர் எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இத நீ யாரு? நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு? உடனே அடிச்சுட்டான்னு கட்சிக்காரன்ட்ட சொல்லு, இல்ல எனக்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன். உலகம் பூரா அடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான். இப்ப பார்க்கும் போதெல்லாம் வெறி வருது. நானே பார்த்தேன்னு வச்சுக்க, இதை விட 4 மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன் அந்த ஓடுறா அப்படின்னு. இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவேன். இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது? இதேதான் ஜெயிச்சலனும் நம்மகிட்ட கேட்கறதே இல்லை. அவரா போட்டு இவ்வளவு வசூலாச்சு, இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு போச்சுன்னு எவனோ ஒருத்தன் கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு எனக்கு. அதாவது கட்சினா கட்சி தானே பேசணும். நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற, இந்த வீடியோவை யாருக்கு போடுற? நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. அவரோட பேசணும், அந்த என்கிட்ட பேசணும், நான் ஏன் அவன்கிட்ட பேசணும்? சொல்லு. கட்சினா கட்சியில நல்லதை கேட்டதை பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா? அப்ப நான் தானே, நீ என்கிட்ட தானே சொல்லணும். நீ பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அவன் சொல்றான். உங்க ஆள் கேட்கிறாரு, நீ தாய் மேலானே உயிர் மேலானே வாங்கலாம், வாங்காத போய் நீ என்னத்துக்கு நீ இது பண்ற? நீ நேர்மையான நீ எனக்கு தானே சொல்லணும். நீ வீடியோல போடுற, வீடியோல பேசுற, எல்லாத்தையும் எனக்கு சொல்ற, அவர் வந்து போராடணும். என்ன நீ எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? நீனு அவ்வளவு பெரிய என்னையா நீனு செருப்பு கட்டி அடிச்சு வச்சு விளம்பரம் அவனை நீ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவர்கள்லாம் எவ்வளவு யோக்கியர்கள் அப்படிங்கிறது என்கிட்ட இன்னைக்கு சாட்டை பேசுறாப்ல. இதே சீமான் சாட்டையை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாப்புல, ஒரு பயலே அந்த பயலேன்னு
ஒரு ரோசம் உள்ள, மானம் உள்ள, வெக்கமான சூடு உள்ள ஒரு பையன் அந்த கட்சியிலேருந்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம சாட்டை இன்னும் அதே கட்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு அந்த கட்சியிலேருந்து வர நிறைய இன்கம் தேவை. என் தாயை பற்றி எவ்வளோ கேவலமாக எங்கள் சீமான் அண்ணன் பேசினா எனக்கு என்ன, நான் அந்த கட்சியில் இருக்கிறேன்டா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னா, நீ உன்ன மாதிரி கேவலமானவெல்லாம் எங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கட்சியுடைய தலைவன் ஒரு தொண்டனை பார்த்து இல்லைன்னா 2ஆம் கட்ட தலைவரை பார்த்து பயலே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கட்சியில் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னா நீ நாண்டுகிட்டு சாவலாம் அப்படின்னு ஊர் மக்கள் காரி துப்பாங்கல்ல. இதை உங்க அம்மா கிட்ட கொண்ட காமிக்கலாம்ல. எங்க அண்ணன் சீமா என்னை பார்த்து பையன் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல, கேளுமா அம்மா ஒன்னதாமா சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லுங்களேன். ஜாலியா சந்தோஷமா எடுத்துவாங்க. ஒன்று பெற்றதற்கு என் வயிற்றுல நீ பெற்றதுக்கு நான் என்னத்தவம் செய்தவனடா சாட்டை துரைமுருகா அப்படின்னு உங்க அம்மா வழிச்சு முத்தமிட்டு மூஞ்சில துப்பி அனுப்பி விட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட கட்சியில் உள்ளவங்களாம் நேற்று பேசியிருக்கிறார்கள். அதில் சீமான் அவர்கள் வந்து பேசின அந்த பேச்சுக்களை நம்ம பார்க்க வரோம். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் என்று உச்சரிக்காத ஒரு தலைவனை, தமிழன் என்று உச்சரிக்காத ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு எங்களை நடுரோட்டில் விட்டுட்டீங்களா பைத்தியார பயலன்றாப்புல. தமிழ் மீதும் தமிழன் மீதும் அண்ணனுக்கு அதீத பற்று இருக்கு அப்படின்னு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றம் வேணும்னா தான் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது முதல் மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். தன் வீட்டில் உள்ளவனை திருத்து, தான் வீட்டில் உள்ளவனை ஒழுங்கா வச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்தவா அப்படிங்கிறதான். அதுல சீமானுடைய பையன் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார், அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த பள்ளியில தமிழுங்கிறது கிடையாது. அது ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் வீட்டு பையனையே தமிழ் படிக்க வைக்கல, உங்கள் வீட்டு பையனுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரில, உங்கள் வீட்டு பையனுக்கு தமிழ் எழுத தெரியுமான்னு தெரில, தான் பையனையே ஒரு தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்காத ஒரு தலைவன் நீ என்ன தமிழை பற்றி பேசுற? தமிழை வச்சு வியாபாரம் பண்றதுக்காக இந்த ஆளு தமிழ்னு கத்துறாங்கிறது இப்பனாலும் புரிஞ்சுக்கிட்டுமா அந்த தமிழ் சமூகம்? நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத தருதலை கூட்டம் அப்படின்னு நம்மளை சொல்றாங்க. அதாவது தலைவனுக்கும் அடுத்த பேர் நடிகனுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டமா. அண்ணன் வந்து 2026 இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, LIK அப்படின்னு. அதையும் தலைவன் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கல. அவர் யாரை சொல்றோம்னா, தலைவனா யாரு தெரியுமா? இவன் தலைவன் அப்படின்னு எங்க தலைவர் பிரபாகரன் போட்டோவில் காமிச்சு சொல்றாரு, இவர் தான் தலைவன். அவர் தலைவர் அப்படிங்கிறது தெரியும். தலைவர் விஜயவர்களும் தலைவர் தெரியும். ஹூ ஆர் யூ, நீங்க யாரு அப்படின்ற கேட்ட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏன்டா தலைவனை நாங்க ஏத்துக்கிறோம். அதாவது நிறைய அளவு ஒரு பாலியல் குற்றவாளி, அதை நான் சொல்லலை, விஜயலட்சுமி அவர்கள் சொன்னாங்க இவர் ஒரு பாலியல் குற்றவாளி. அந்த செக்ஷன் நிறையா இருக்கு அந்த ஆள் மேலே செக்ஷனு. இந்த விஜயலட்சுமி கொடுத்த கேஸை நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன கேஸ் கொடுத்துருக்கேன்னு. IPC 417 ஏமாற்றுதல், IPC 420 அப்படிங்கிறது மோசடி செய்தல், அதற்கு பிறகு IPC 354 பெண்ணின் கண்ணியத்திற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் வன்முறையில் ஈடுபடுதல், அதற்கு பிறகு IPC 376 பாலியல் வன்கொடுமை, திருமணம் ஆசை காட்டி ஏமாற்றுதல் அந்த குற்றத்திங்களும், அதுக்கு பிறகு IPC 506 வந்து பிரிவு 1 கொலை மிரட்டுதல், அதற்கு பிறகு ஆக்ட் செக்ஷன் 4 பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர் மீது வண்ணாரப்பேட்டையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் போறேன் என் கூட வந்து நெல்லுங்க என் தமிழ் குடி மக்கள் அப்படின்ட்டு தலைவர் வீடியோ போட்டு அங்கே போனப்பல அதெல்லாம் விடுங்க என்னங்களேன். அப்போ நான் யாரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்னே மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கின சீமானவர்களை நாங்கள் வந்து தலைவனாக ஏற்றுக்கணுமா? எங்க தலைவர் பத்தி எங்களுக்கு தெரியும், நீ யார் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இப்படி பாலியல் குற்றவாளின்னு தீர்ப்பே வழங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த தீர்ப்புல இவர் வந்து நல்லவர் கெட்டவர், இவர் வந்து தவறு செய்யாதவர், என்கிட்ட ஒரு குற்றம் வச்சிடலாம், குற்றத்தை நிரூபிக்கிற அளவுக்கு வந்துட்டா மட்டும்தான் அவர் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து உச்சநீதிமன்றமே நேரடியாக வந்து என்னன்னா, நீங்க 2 பேரும் சமாதானமா போயிடுங்க, இந்த வழக்கை 2 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிடுங்க, அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது பிறகு இந்த கேஸை முடிச்சு வச்சுட்டாங்க. கேஸை முடிச்சு வச்சுட்டாங்கன்னா சீமான் நிரபராதி அப்படின்லாம் முடிச்சு வைக்கல, 2 பேரும் சமாதானமா பேசி போயிடுங்கன்ட்டு 5 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டு அந்த கேஸ் முடிக்க. சும்மாலாம் அந்த அம்மா விட்டுட்டு போவாதுல்ல. மதன் கௌரி மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ போடுற ஒரு லேடி சும்மா விட்டு போவாது. 5 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சமாதானம் ஆயிட்டாங்க. உனக்கு ஏது அந்த 5 கோடி அப்படின்னு வரைக்கும் நம்ம கேட்கலாம்னு வச்சுக்கலாம். அது கூட எங்கேயோ ஏதோ தம்பி கொடுத்துருப்பாப்பல, உனக்கு தான் நல்ல தம்பியா இருப்பாங்க இல்ல, அது கொடுத்துருப்பான்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அயோக்கியனை நான் தலைவனாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க கூட சொல்லலாம் இதே அலிகேஷன், நிறைய அலிகேஷனை வந்து சங்கீதா அவர்கள் விஜய் மேல வச்சிருக்காங்க அப்படின்னா கோர்ட்ல இருக்கு, அது உத்தரவு கொடுக்கட்டும், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஏன் கேட்டா விஜயலட்சுமி என்னை இவர் கொடுமைப்படுத்தினாருன்னு எங்க போனாங்க? ஒரு காவல் நிலையத்துல போய் கேஸ் கொடுத்தாங்க. அப்படிதான் கொடுத்துருக்கணும். சங்கீதா உண்மையாக இருக்கும் பட்சத்துல இவர் என்னை வந்து கொடுமைப்படுத்தினாரு. அவங்க நேரம் எங்க போனாங்க? கோர்ட்டுக்கு போனாங்க. எதுக்கு? எனக்கு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த டிவோர்ஸ் வாங்குவதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. நீ எதுக்கு டிவோர்ஸ் நீங்க வாங்குறீங்க? என்ன இவர் கொடுமைப்படுத்தினாருங்க, என்ன இவளை சங்கடப்படுத்தினாருங்க அப்பெல்லாம் சொன்னாதான் அந்த டிவோர்ஸ் உள்ளே அப்ளை பண்ண முடியும். அதனால கொடுத்துருக்காங்க. அது கோர்ட்டுக்கு போகட்டும், விசாரிச்சு வந்தா நான் பாத்துக்கிறேன்.
ஆனா ஒன்ன மாதிரி நீ நிரூபணமாகி ஆமா இந்த கேஸ்லாம் என் மேல இருக்கு, நான் மன்னிப்பு வாங்கிறேன், என்ன மன்னிச்சிருக்கேன், உனக்கு 5 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்ட்டு போகல. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த தமிழ் சமூகம் என்னைக்குமே புறக்கணிக்கும். எதுக்கு சீமானை வந்து மீண்டும் 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 15 வருஷமா இந்த தமிழ் சமூகம் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு? எதுக்கு? உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும், நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியும், இந்த தமிழை வச்சு தமிழனை வச்சு எவ்வளவு பிச்சை எடுத்தன்னு தெரியும். எங்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கொள்கையை முன் வச்சு, கொள்கை தலைவர்களை முன்ன வச்சு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை சீமான் வந்து தலைவர் அவர்களை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அது இருக்குன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கல. எந்த இடத்துலயாவது தலைவர் வந்து இப்போ இன்னைக்கு வைகோ பார்த்தீங்கன்னா, வைகோவோட 100 வீடியோக்களை காட்ட முடியும். தமிழக தலைவரும் வைகோ ஒன்னா இருக்கிற வீடியோக்களை பார்த்துருப்போம். வைகோ நேரடியாக அங்கே போயிட்டு புலிகள்கிட்ட நேரடியாக பேசின ஒரு மனுஷன். ஒரு இடத்துலாவது நிரூபிக்க முடியுமா? அந்த போட்டோவை தவிர இவ்வளவு போட்டோக்களை இவ்வளவு பேசியிருக்கிறீங்கல்ல, ஒரு இடத்துலாவது நிரூபிங்க. வேண்டாம், நான் நிரூபிக்கணும் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவாப்புல. AK-47 எடுத்து சுட்டான் பாப்பில், இட்லிக்குள்ள கறி இருந்துச்சு பாப்பில், ஆமை ஓட்டை பிரட்டி போட்டு போன பாப்பில், ஆமை கறியை சுட்டு தின்னான் பாப்பில், அதுக்கு பிறகு அண்ணன் மடியில் படுத்து தூங்கினாருப்பா அப்படின்னு பாப்பில். அண்டி இருக்காங்கல்ல வந்து என் மேலே எப்பவுமே பாசமாக இருப்பாங்க, எனக்கு மட்டும் 2 இட்லி கூட வைப்பாங்க, இட்லிக்காக கொஞ்சம் கொடை குழம்பு வச்சு ஊற்றி கொடுப்பாப்பில பாப்பில். நேற்றுக்கு சீமான் ஒன்றும் சொல்லியிருக்காப்பல, என்னன்னா தமிழின தலைவர் பிரபாகரன் இந்த போராட உச்சத்தில் இருக்கும்போது அதே காட்டுக்குள்ளதான் தன்னுடைய மனைவி அங்கதான் இருந்தாங்க, தன்னுடைய பிள்ளைகள் அங்கதான் இருந்தாங்க, தன்னுடைய தாய் அங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருக்கும் போது மனைவி இறந்துட்டாங்க, மகள் இறந்துட்டாங்க, குண்டு போட்டு கொண்டுட்டாங்க. 2 மகன்களையும் கொண்டு அந்த போட்டோக்களை வந்துகிட்டு இருக்கு. தலைவன் உச்சகட்ட போராட தான் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த தலைவனுக்கு தெரியும். தான் பொண்டாட்டி செத்து போயிட்டு, புள்ள செத்து போயிட்டு, பொண்ணு செத்து போயிட்டு எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு தலைவன் துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுடுறது அந்த மனசு வந்துச்சுல்ல, எல்லாம் நின்று விற்கதியா முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் என் தமிழ் இனத்துக்காக ஒரு தலைவன் போராடினால துப்பாக்கி எடுத்து சுட்ட அந்த மனசு வந்துச்சுல்ல, எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு. அப்படிப்பட்ட தலைவனை காரணம் காட்டி அந்த தலைவனை இங்க வச்சுக்கிட்டு பிழைப்பு நடத்தி அதுல வாங்கி திங்கிற இந்த சீமானுக்கு என்ன சொல்றது? திறநிதி. இந்த திறநிதி திருடுன்னு எல்லாம் சொல்றாங்க. அத்தா அப்ப நகை அடமானம் வச்சா நான் கார் வாங்கினேன், செருப்பு எடுத்து அடிப்பாங்க எங்க வீட்டுல எல்லாம் கேட்டா. நான் தான் கேட்டேன், உனக்கு ஏது கார்? 1.5 கோடி ரூபாய் கார். நான் கேட்டேன்னா நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்கு. எங்க ஆத்தா அப்ப நகையெல்லாம் வித்து ஒன்ன மாதிரி அயோக்கிய பயிலுக்கு நாங்க கொடுப்போம்னு நினைக்கிறியா? அண்ணன் பேசுறத கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், அண்ணன் என்ன மேட்டரை சொல்ல போறாப்ல அப்படிங்கிறது அவருடைய நடை. ஒரு அப்படியே அமைதியா அப்படி மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு திருநீரை போட்டுக்கிட்டு இப்படி கையை கட்டிட்டாருன்னா ரொம்ப அமைதியா, தாய் தமிழ் உறவுகளை உங்களுக்கு தெரியும் அந்த டைலாக், காசு போட்டு விடுங்கன்னு ரொம்ப அமைதியாக பேசுவாப்ல. அண்ணா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அண்ணன் பொதுக்கூட்டத்தில் பேசுறான்னு அர்த்தம். உனக்கு இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு காசு விடு அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்கன்னா ஒரு மீடியாட்டர் நின்று பேச போறாப்புல அர்த்தம். அதே மாதிரி நம்ம இந்த சீமான் நேற்று உருட்டும் போதே தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளு புதுசாக உருட்ட போறான்டா, வாங்கின காருக்கு வந்து ஒரு கட்டுக்கதை ஒன்று சொல்ல போறாப்புல அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். திரள்நிதியில கார் வாங்கினாப்புல அப்படின்னு நிறைய பேர் நம்மலாம் சொல்லிட்டு இருக்கோம். 1.5 கோடி ரூபாய் உனக்கு எது கார் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கோம். போசங்க என்ன சொல்லிட்டாப்பெல்லாம், மருமகன் என் மருமகன் ஒன்னாந்து கொடுத்துட்டு போனாப்புல அப்படிங்கிற மேட்டர்லாம் சொன்னாங்க. உனக்கு ஏது உனக்கு அப்படி 1.5 கோடி ரூபாய்க்கெல்லாம் கார் வாங்கிக்கிற அளவுக்கு உனக்கு யாரா மருமகன் அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டாப்புல. ஆமா, கார்த்தி அவர் வந்து டைரக்டரா இருக்காப்புல, மதுரையில சேர்ந்தவர், அவர் பேர்ல தான் நாங்கள் டிசிஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லலாம். எங்களுக்கு தான் தெரியுமா நீங்க யாருங்கிறத, அவர் இப்படி உனக்கு மருமகனானுங்கிற மேட்ரி சொல்லேன். ராமநாதபுரத்துல பிறந்த ஒரு சீமானுக்கு மதுரையில ஒரு மருமகன் இருக்கிறார் என்றால் சரி இருந்துட்டு போகட்டும். நான் காருலாம் வாங்குறேன், பிளைட்ல வரோம்டா, வானூர்தி வாங்க போறேன்டா, நொட்டுவ. இந்த காரை வாங்குறதுக்கு நீ எதை அடமானம் வச்சுட்டு, தமிழனத்தை அடமானம் வச்சுட்டு இந்த கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கங்கிறது தெரியும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி BMW கார்ல வராப்புல, எங்க ஒரு மரக்க நடுவதற்கு BMW கார்ல வராப்புல. எனக்கு தலைவர் விஜய் அவர்கள் கார் நல்ல பெரிய கார், ரால்ஸ் கார் வச்சிருக்காப்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரியும் விஜய் அவர்கள் படம் நடிச்சு பெரிய ஆளு, இவர்கிட்ட பல கோடியா சொத்து இருக்கு. நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை அப்பமே எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிச்சு பல கோடியா வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி தெரியும், திடீர்னு கால வந்த காசுல இன்னைக்கு 4 வருஷம் சிஎம் இருந்துட்டு இவ்வளவு காசு இருக்கு. உனக்கு ஏது காசுன்னு இந்த ஊர்வலக கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் சீமான் அவர்களை? இது ஆச்சரியம் இருக்கும்ல. இந்த வேலை பார்க்கறேன்டா, இந்த வெளில நின்று மூட்டை தூக்குறவங்க நான் கூலிக்கு வேலை பார்க்குறேன்டா, எனக்கு மாதம் ஒரு நாளைக்கு எனக்கு 500 ரூபா பணம் கிடைக்குதுன்னு அவனால சொல்ல முடியும். சீமானால சொல்ல முடியுமா உனக்கு எங்கே வந்து இவ்வளோ பணம் வருதுன்னு? சொல்ல முடியாது. அண்ணன் உருட்ட போகிற கதையிலே அவர் வந்து அதை எப்படி சொல்றேன்னா நார்மலைஸ் பண்ணுறாரா. ஆமாண்டா நான் பிளேட் வாங்க ஓட்ட போகிறேன்டா, நல்லடா பண்ண முடியும்.
அப்படின்னு. இப்போ ஒரு படம் ஹிட் ஆகிட்டு, ஜெயலலிதா படம் ஹிட் ஆகிட்டுனா ஒரு ப்ரொடியூசர் வந்து ரஜினிக்கு ஒரு படம் ஒரு காரை கொடுப்பார், அதெல்லாம் தெரியும். அவங்கள்ட்ட நிறைய வருமானம் வந்துச்சு, இவர் ரஜினியால வந்துச்சுன்னு கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. சீமானுக்கு ஒரு ஆள் 1.5 கோடி ரூபாயில கார் கிஃப்டா கொடுக்குறான்னா, டே எனக்கு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மருமகளை யாரும் இல்லைப்பா, சும்மா ஒரு டீ வாங்கி கொடுறான்னா ஐயோக்கு போய் ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு டீ மாமானு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. காசு மாமா காசு அப்படின்றான். சீமானுக்கு மட்டும் எங்கடாது கிடையாது இது மாதிரி 1.5 கோடி ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். மாமே மச்சான், இந்த மச்சான் பேரை சொல்லலாம்ல. இது போக இருக்குடி, நீ இந்த சொகுசு பங்களா கட்டுவதற்காக 10 கோடி ரூபாய் நிலத்தை 4 கோடி ரூபாய்க்கு கிரயம் பண்ணி வச்சிருக்கீல்ல, அது வெளியில வரும்போது இதை விட நல்லா பெருசா வெடிக்கும். அப்ப திரள்நிதி திருடர்கள் என்று சொல்லுகிறார்கள். யார்? அது வந்து ஒன்று திருட்டு நிதி, அது திமுக திருட்டு நிதிங்கிறப்ப அதுக்கு பேருக்கு யாரு? பிளாக்ல டிக்கெட் வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து எங்களை வந்து திரள்நிதிங்கிறாங்க. அதாவது நான் பிளாக்லேயே டிக்கெட் வித்தவங்க, ஒரு காலத்தில் டிக்கெட் பிளாக்ல வித்தவங்க தான் ஒன்றும், அதெல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படிதான் அந்த இது வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுக்கல. ஆனா பாருங்க, தான் பொண்டாட்டி புள்ளைய சொந்த உழைப்புல ஏதோ ஒரு டிக்கெட்டை வித்துனாலும் தான் பொண்டாட்டி புள்ளைய வந்து தான் சொந்த காசுல வாழ வைக்க நினைச்சா மாதிரி அவன் தான் மனுஷன். சும்மா 4 திறநிதி தமிழன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி அந்த காசுல தான் பொண்டாட்டி புள்ளைங்களை சோறு போடணும்னு நினைக்கல. அவன் உத்தமையா தாவைக்கால் உள்ள இன்னைக்கு உள்ள அமைச்சர்களை தான் அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு மக்கள் சேவை வரைக்கும் வந்திருக்காங்கன்னா சந்தோஷம் தான். அது எல்லாம் மாறி வந்துட்டாங்க. இன்னைக்கு சினிமா விட்டு தூரமா அரசியலுக்கு வந்துட்டாங்க. சீமான் மாதிரி போயிட்டு ஊரான் சொத்துல வாழ்ந்து ஊரான் தாலி எடுத்து அந்த காசுல வாழல எங்க பிள்ளைங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். திரள்நிதி வந்து மக்கள் கொடுக்குறாங்க, இனமாகவும் பணமாகவும் தமிழ் மக்கள் எங்க கூட நிற்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ப்ளீஸ் எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க. திரள்நிதி எல்லாம் கொடுப்பாங்க அந்த கட்சியில, நாம் தமிழ் கட்சியில நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் சாட்டை இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காரு, அதுக்கு பிறகு சீமான் இவ்வளவு அமௌண்ட். நீ உங்களுடைய கட்சி தானே, உங்கள்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல. ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி அது கூட எவனும் கிஃப்ட் கொடுத்துக்கிறான்னு வச்சுக்கல. அட்லீஸ்ட் உனக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு வீட்டு செலவெல்லாம் போயிட்டு இருக்கு, அதை பார்க்குற அளவுக்கு உனக்கு வருமானம் வருது அப்படின்னா, நான் இந்த நாம் தமிழ் கட்சிக்காக நான் ஒரு தலைவனாக இந்த அமௌண்ட்டை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்ல முடியுமா சீமானால? உங்களுக்கு ஒரு வியூகம் உங்களுக்கு புரியாது. ஒரு தமிழக நாட்டில் ஒரு கட்சி ஒன்று இருக்கு. அந்த கட்சியில தலைவர், கீழே பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர், அப்படியே ஒன்று பிரியும். வட்டம், ஒன்றியம், அப்படியே போயிட்டு ஊராட்சி செயலாளர் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் யார்? நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர்னு யாருமே இல்லை. தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர்லாம் இருப்பாங்க. வட்டம், ஒன்றியம், மாவட்ட செயலாளர்கள் அதெல்லாம் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் வச்சா பணம் நம்ம கிட்ட வராது. ஏன்டா இந்த திரளெல்லாம் திரட்டி இங்க வராது. ஆனா ஒரு குடையின் கீழே ஒரு மன்னன் ஆட்சி செய்யறான் அப்படின்னா தலைமை ஒருங்கிணைப்பாளரே நான் தான்டா. ஆனா எல்லாரும் எனக்கு கீழே, யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வரும் பணம்? எல்லாம் எங்க வரும்? அங்க வரும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தலைவரே கிடையாது கட்சியில இருந்து. நாம் தமிழ் கட்சிக்கு தலைவரே கிடையாது. இதுதான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு. இது பெரிய அளவில் பணத்தை சாப்பிடுறான், நிறைய கணக்கு எடுக்கிட்டான், நிறையா வந்து பணத்தை மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்குறது, அதற்கு பிறகு கட்சிக்கிட்டேருந்து பணங்களை வாங்குறதுன்னு நல்லா குழித்து கண்டுட்டதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போக விரும்பலை. அதெல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் போக விரும்பலை. ஏன்னு கேட்டால் திமுக இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்கு எனக்கு வந்து ஒரு 100 கோடி கொடுத்துருக்கேன், நான் இந்த ஆளை மாற்றிடுவேன், அந்த ஆளை மாற்றிடுவேன், சூப்பராக இருக்குது, நான் தனியாக நிற்கிறேன், அதுவும் நல்லா இருக்கு, நான் கூட்டணிக்கெல்லாம் போகலன்னு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியாச்சு. வாங்க வேண்டிய வாங்கி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான் என் மனுஷன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மத அரசியல பிஜேபி மாதிரியே கையெடுத்து உள்ள அவுட்டாப்பல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் இத்தனை நாள் வராத ஜோசப் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு, ஜோசப் எப்படி வந்துச்சு அப்படின்றாப்ல அண்ணன். பிஜேபி காரனே எடுத்து துவச்சி தூக்கி போட்டு போன பீஸ் அந்த ஜோசப் அப்படின்ற அந்த மத அரசியல் அதை பேசிட்டு இருக்காப்ல. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்களாக தான் தெரியும், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தெரியும். இந்த பிரச்சனை சர்க்காருக்கு பிறகு வரும்போது ஜோசப் விஜய், ஆமாம், அப்போ தலைவர் விஜய் என்ன சொன்னார், ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்ட்டு லெட்டர் பேடில் என்ன எழுதினாரு, ஜோசப் விஜய் அப்படின்னு தான் எழுதினார். அது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் ஹிந்து சமுதாயம் அதிகம் இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் ஆமாம் நான் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தலைவர் விஜய் அவர்கள் உள்ள வந்தார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பேரு சீமான் இல்லை சைமன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், வழிநடிகளும் அதான் சொல்லிட்டு வராங்க. சரி, எனக்கு அது கூட தெரியாது. ஆனால் உங்கள் அப்பா பேர் என்ன, செந்தமிழ் சீமான். செந்தமிழ் யாரு இல்லை, செபஸ்டின் அப்படிங்கிறது தெரியும். உங்கள் தாத்தா பேர் என்ன, யாக்கப். அது யார் சொன்னா சீமான் சொல்லியிருக்காரு. அவருடைய எங்கள் அப்பா பேர் யாக்கப் அப்படின்னு, பையன் பேர் தம்பி பேர் ஜேம்ஸ். இப்படி எல்லாமும் ஒரு கிறிஸ்தவ பேராக இருந்ததை திடீர்னு அரசியலுக்கு வந்தது பிறகு முப்பாட்டா முருகன்டா
நான் ஹிந்துடா, நான் திருநீர் பூசிக்கிறேன்டான்னு இங்க நான் தங்களை ஒரு ஹிந்துவா காமிச்சுக்கிட்டது யாரு? இதே சீமான். அப்ப யாரு யோக்கிய? மிகப்பெரிய அயோக்கியம் இந்த சீமான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சர்க்கார் பட பிரச்சனையில ஹெச்ராஜ் இந்த மேட்டர் எடுக்கவும் முதல்ல வந்து விழுந்தது யாரு? இதே சீமான். சீமான் வீடியோ பார்த்து நான் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டேன். நினைக்காதீங்க, 3 வாட்டி என்ன கண்டென்ட் எடுக்க விட்டுருக்கிறான். அப்படிதான் பேசுவேன். வீட்டுக்கு போனா கூட அம்மா எனக்கு சோறு ஓடுமா, சாம்பார் ஏம்மா இன்னும் போடல, உப்பு இல்லம்மா அப்படின்னா கத்த வீட்டுல என்ன செருப்பா அடிக்கலாம் அடிப்பாங்க. சரி, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் தமிழர் இல்லைன்னு எவன் சொன்னது? யார் சொன்னது? இனத்துக்குள்ளதான் ஜாதி மதம் இருக்கு, வெளியே மதத்துக்குள்ள போய் இனம் இல்ல. இந்துன்னா எச்ராஜா நான் இந்துவா? ஒரே 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 இனமா ஒன்னா? கண்டென்ட்னா ஒரு வாட்டி பார்த்து எடுக்க உருங்கடா, அதை பாரு இதை பாரு அந்த கடிமட்டு படுத்தி எடுத்துட்டாங்களே. இதே மாதிரி சீமான் புதுசா எடுத்திருக்கிற அரசியல், திமுக அரசியலும் கையில் எடுத்துட்டு இருக்கிறாப்புல, இப்ப பிஜேபி அரசியலும் கையில் எடுத்துட்டு சீமான் பேச வந்திருக்காருன்னா சும்மாவே அந்த மனுஷனை அடிச்சு விரட்ட விடுவாங்க. இப்போ அவுத்துக்கிட்டு அடிச்சு விரட்ட போறாங்க. வர இடைத்தேர்தல அண்ணன் இடைத்தேர்தல கொலை வெறியில இருக்கிறாப்பல, ஆளு டென்ஷனா இருக்கிறாப்பல, அண்ணனை போட்டு புரட்டி எடுக்க போறானுங்க. ஏற்கனவே நம்ம காரைக்குடியில பிரபுன்ற ஒரு நபர் அவுத்து விட்டு அடிச்சு விரட்டி விட்டாப்பல சீமானா அப்படிங்கிறது. டெபாசிட் கூட வாங்க முடியல உங்களால. இப்ப இருக்கிற ஆளு கொலை வெளில இருக்கிறப்பனா வெறி நாயை அடிக்கிற மாதிரி கல்லை விட்டு அடிச்சு விரட்ட போறாங்க அம்பா சமுத்திரம் தொகுதியில. அதையும் நம்ம பார்ப்போம். அது மாதிரி அண்ணன் சீமான் பேச ஆரம்பிச்சால டக்கரா பேசப்பல, சூப்பரா பேசப்பல, அருமையா பேசப்பல. பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்லுவாப்பலன்னா, நான் வந்து பெருந்தலைவர் காமராஜின் பேரனான், முத்துராமலிங்க தேவரின் வாரிசு நான், ரட்டமலை சீனிவாசனின் வாரிசு நான், அப்புறம் இருக்கிற எல்லா ஜாதியுள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த தமிழ்நாட்டில் தெரியும் ஒவ்வொரு தலைவரையும் ஜாதி ரீதியாக தான் பார்க்குறோங்களேன். அதெல்லாம் பேசிட்டு நீ ஜாதியை பார்த்து போடுற ஓட்டு எனக்கு திட்டு அப்படின்றப்பல என்ன உருட்டுது? எல்லா நமக்கு தெரியாது, எல்லா ஜாதிய கட்சியில் உள்ளவங்களையும் பேரை சேர்த்துக்கிட்டு எனக்கு சாதி பார்த்து ஓட்டு போடாங்க. ஆனால் எல்லா சாதிகள்லையும் உள்ள பேரன், வாரிசு, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் பேரை எடுத்துட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் தான் செட் பண்ணுவாங்கல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும்தான், சீமான் என்ற நபர் யார் அப்படிங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு அது போதும். ஏன் கேட்டா 15 வருஷமும் வரட்டு தவக்கலை கத்துற மாதிரி கத்துற உனக்கு ஒரு இடத்துல கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல. அப்போ மக்கள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் நாம் தமிழர் கட்சிகளில் கீழே உள்ள அடிமட்டத்தில் உள்ள நிறைய பேர் பார்த்துருக்கையா, ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க, உண்மையான மாற்றத்தை தேடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தலைமையில் ஒருத்தர் அந்த கோன்னு ஒரு படம் இருக்கும், அந்த கோ படத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தேடி போயிட்டு இருக்கும்போது மேலே அஜ்மீர் நினைக்கிறேன் அவர் பேர், அந்த ஹீரோ பேர், அவன் பெரிய அயோக்கிய பேலாக இருப்பாங்க. அதேமாரி பெரிய அயோக்கிய பேர் தான் சீமானா இருக்கக்கூடும். ஆனால் கீழே உள்ளவங்க தம்பிகள்லாம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் எல்லாம் நல்லா வந்துடுவாங்கப்பா, அவங்கள போட்டு நம்ம அடிக்க வேண்டாம். நம்ம அடிக்க வேண்டியது அதாவது காம்பவுண்டு சுவர் இல்லாத அந்த மனநல மருத்துவமனையில் செக்ரட்டரியாக இருக்கிற சீமானியும் செக்யூரிட்டியாக இருக்கிற சாட்டை திருமணம் போட்டு வெளுன்னு வெளுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த தம்பிகள்லாம் மனம் தெரிந்து வெளில வந்துடுவாங்க. தற்போது களஞ்சிய மாதிரியான ஆட்கள் அவங்கெல்லாம் வெளில வரும்போது கொண்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு சீமான் என்ன சொல்றாருன்னா, அதாவது திருச்சி கிழக்கு நீங்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க, பெரம்பூரை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க, பெரம்பூர்ல அங்க வந்து ஒரு மதம், திருச்சி கிழக்குல அது கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்காங்க, அது ஒரு மதத்தை வச்சு நீங்க போட்டிருக்கீங்க, அப்புறம் நீங்க என்னத்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்றார். என்ன பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டது வெற்றி தமிழன் அப்படின்ற ஒரு நபர். அவர் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா செபஸ்டின், கிறிஸ்டின். அப்போ நீ என்ன மண்ணாங்கட்டிக்கு அங்கே போய் ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு கிறிஸ்டின் நிப்பாட்ட வச்சிங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சலேறு செருப்படுத்த அடிச்சா சீமான் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பிறகு வந்து நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஒரு விவசாயிகள் சார்பாக ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. விவசாயிகள் சார்பாக இன்னைக்கு என்ன போராட்டம்னா, காவேரியை திறந்து விடு, காவேரி ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கு, மேகதாதுவை வந்து நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு அது வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு. இந்த திமுக சார்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுல தலைவன் பேசுறதா இன்னைக்கு மேட்ரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு இரட்டை அர்த்தம் வாய்ந்த டபுள் மீனிங்ல ஒன்று பேசியிருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதில் பீப் சவுண்ட் போட்டு கட் பண்ணிட்டு பேசுறேன். ஏன்டா ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல், எங்களுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு, பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்களோ, ஒரு குழந்தைங்கலாம் பார்த்தா என்ன நினைக்குமோ அந்த வார்த்தைகளை கேட்டா அப்படிங்கிறதால நாங்களே பீப் பண்றோம். ஆனா தடிமாடு கணக்கா இருக்கிற நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு இது தெரியல அப்படிங்கிறது. பாத்தீங்களா, அவங்க சமநிலை தவறுறாங்கிறது தெரியுதா? ஒருவனுக்கு வந்து எந்த இடத்துல செய்வது தெரியாம இருக்கிறோம் அந்த இடத்துல கெட்ட வார்த்தை வந்துடும், ட்ரிகர் ஆயிடுவாங்க. இன்னைக்கு இதை மாதிரியான வார்த்தைகள் த்ரிஷாவை குறித்து பேசுறது, இதை மாதிரி வந்து இரட்டை அர்த்தம் வாய்ந்த
அர்த்தத்துல நீ பொது மேடையில தலைவர் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு திமுக எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஒரு காலத்துல அறிஞர் அண்ணாவில இருந்து கருணாநிதி எல்லாம் தமிழ் பேசி வளர்ந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னன்னா இவங்க வந்து இதே மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி வந்து நாமம் பட்ட அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பேசினாலும் சரி, திமுகவில் இந்த இரட்டை அர்த்தங்கள் பேசுறது, தவறா பேசுறது, பெண்களை குறித்து தவறா பேசுறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராசா பேசியிருந்தார். அவங்க பிளட்ல இருக்குப்பா அந்த மேட்ரு. நார்மலா ஒரு திமுக பேசிக்கும் போது 2 வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டு போயிட்டே இருப்பான் பொசுக்கு. அது என்ன காரணம்னா ஜீன்ல வந்திருக்கு. அது திமுகவுடைய ரத்தம், திமுகங்கிற அந்த பாடியிலே உருவாயிருக்கு. அப்படின்றனால இன்னைக்கு வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் மு.க. ஸ்டாலினை பெண்கள் மத்தியில பேசின வார்த்தைகள்லாம் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வாழையடி வாழையாக இன்னைக்கு வந்து யாருன்னா இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பொது மேடையில் இரட்டை அர்த்தம் வாய்ந்த வார்த்தைகளை இன்னைக்கு விஜய் அவர்களை குறிப்பிட்டு, முதல்வர் அவர்களை குறிப்பிட்டு இழிவுபடுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு இவங்க பயந்து கிடக்குறாங்க. நான் மூச்சு முட்டி பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் பயந்துட்டானுங்க. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. இதை ரசிக்க மாட்டாங்க. அதை தான் சொல்றேன். ஏற்கனவே நீங்க ஒரு காலத்துல வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல நான் உங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேன் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்களையோ அப்படி இல்லைன்னா தாவைக்காங்கிற பேரை கூட நீங்க யூஸ் பண்ணல. அப்பவே உங்களை யாரும் மதிக்கல. இன்னைக்கு குறி வச்சு தாக்குறீங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னா இதை விட 100 மடங்கு கோவத்துல அவங்க இருப்பாங்க. ஒரு திமுகவுக்கு ஓட்டு போட்ட பெண் இருக்கும்ல, ஒரு 25-30 வயசுல ஒரு பொண்ணு ஓட்டு போட்டிருக்கும்ல, இல்ல எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு, அந்த பொண்ணு இன்னைக்கு யோசிக்கும்ல, இப்படிப்பட்ட வார்த்தையில இது தவறுதான் அப்படின்னு யோசிக்கும்ல. அப்படி யோசிக்க வர இடைத்தேர்தலும் நீங்க சுத்தமா காலி ஆயிடுவீங்க. 2029-31 எந்த தேர்தல் இருந்தாலும் இந்த திமுகங்கிற கட்சி அழித்து ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது இது ஒரு சாம்பிள். அது அடிவரியாக இருந்து கொண்டு அதே மாதிரி திமுக என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டுச்சோ, பிஜேபி இன்னைக்கு இல்லை, அது என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டோ அதெல்லாம் செய்வதற்கு இன்னைக்கு சீமான் அதே மத அரசியலை உள்ளெடுக்கிறது, அதே மாதிரி விமர்சிக்கிறது, அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. 2031 உங்களுக்கு இதை ஒரு மிகப்பெரிய பாடம் ஒன்று காத்திருக்கு. அது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, இதையே நீங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அளவுக்கு ஒரு சுனாமி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்கிற நீங்க எதிர்பார்க்கல. 2031 இதை விட பெருசா சூப்பரா காத்திருக்கு. அதை காண நானும் ஆவல் இருக்கிறேன். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.